ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டீசல் புல்லட்டோட டீசல் ஃபில்ட்ரு ஒர்க்கிங் அண்ட் அதோட சர்வீஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாேருக்கும் டீசல் ஃபில்ட்ரோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியும். டீசலில் வந்து ஏதாவது வாட்டர் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுரும். ஸோ அது இல்லாமல் ஏதாவது டஸ்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணி விட்டுரும். ஸோ ஃபஸ்ட்டு டேங்க்லேருந்து இந்த லைன் வரும், டீசல் லைனு, அது வந்து டேரெக்டாக ஃபில்ட்ருக்கு போகும். ஃபில்டர்லேருந்து ஃபில்டர் ஆகி பம்புக்கு போயிடும். ஸோ இங்கேருந்து பம்புக்கு போகிறப்ப ஏதாவது டஸ்ட் எதுவும் இருந்தது அப்படின்னா பம்பில் வந்து அடைச்சிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே ஃபில்ட்ரு பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபில்ட்ரு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபில்டரை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையும் எப்படி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தா அப்படின்னா இந்த அடியில் பார்த்தீங்களா அந்த சம்பை தான் நம்ம கழட்ட போகிறோம். இது எப்படி கழட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே பார்த்தீங்களா ஒரு நட்டுமா இருக்குல்ல, அதை கழட்டணும் அப்படின்னா அடியில் இருக்க சம்பு வந்து வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் நட்டு மாதிரி தான். ஜஸ்ட் அதை கழட்டணும் அப்படின்னா அடியில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டீசல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து கழட்டிக்கணும். ஏன்னா அது வந்து டீசல் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த டீசல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ அது வந்து ஒரு அடியில் ஒரு டப்பா வச்சு சிந்தாமல் கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து மேலே அந்த ஓரிங் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து லீக் ஆகாமல் பார்த்துக்கும். இதுக்கடுத்து இந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபில்டரு. டீசலை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபில்டர் வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஃபில்டர் தனியாக எடுக்கிறதுனா ரொம்ப பெரிய ஒர்க் கிடையாது. அதை வந்து ஜஸ்ட் நம்ம திருப்பணும் அப்படின்னாவே நம்ம கைக்கு ஃபில்டர் வந்துடும். ஸோ இப்போ உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டு எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த பிளாக் கலரில். ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ டீசல் ஃபில்டரோட பர்பஸே தான். ஏதாவது இருந்தது அப்படின்னா இதிலே ட்ராப் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, இது வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு போட்டால் ஓகே. இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டீசல் மாதிரி தெரில, எல்லாம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஃபியூயல் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். எவ்வளோ தான் நம்ம ப்யூரிஃபை பண்ணாலும் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் இங்கேயே ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அதை எப்படி டீசல் ஃபில்டரை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த மண் மாதிரி தெரியுதுங்களா, இந்த மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ கீழே ஊற்றி காட்டுற பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா மண் மாதிரி இருக்குது. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபில்டருக்குனால தான் இங்கே செட்டில் ஆகுது. இன்கேஸ் ஃபில்டர் இல்லை அப்படின்னா டேரெக்டாக பம்புக்கு போயிடும். பம்பு பெரிய வேலையாக வச்சிரும். அதுக்கடுத்து இது வந்து இப்போ நம்ம ஃபில்டர்லேருந்து இந்த சம்ப்லேருந்து கலெக்ட் பண்ண டீசலு, இது டீசல் கிடையாது. அதுலேருந்து இது வந்து வாட்ரு, ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வாட்ரு. இது வந்து இந்த ஃபியூயல்லே இருந்தது, ரொம்ப நாள் ஓடுனால இவ்வளோ வந்துருக்குது. ஸோ இது வந்து செக் பண்ணிடலாம் ரியலாக இது வாட்ரு தானா இல்லை டீசலா அப்படின்ட்டு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே இதை ஊற்றினோம்னாவே தெரிஞ்சு போயிடும். ஏதாவது ஃபியூலாக இருந்தது அப்படின்னா மேலே வந்துடும். டென்சிட்டி கம்மியாக இருக்கனால வாட்டராக இருந்தது அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ வாங்க நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த சம்ப்லேருந்து எடுத்த டீசலு, ஆக்சுவலாக இது டீசல் கிடையாது. ஸோ இது டீசலாக இல்லை தண்ணியாக அப்படின்ட்டு நம்ம வாட்டர் கேனில் ஊற்றி செக் பண்ணிடலாம். தண்ணியாக இருந்தது அப்படின்னா அடியில் நிற்கும், டீசல் இல்லாட்டி ஆயிலாக இருந்தது அப்படின்னா மேலே நிற்கும். பார்த்தோம் அப்படின்னா அந்த அடர்த்தியே கம்மியாக தான் இருக்குது, டீசல் மாதிரி தெரியல அந்த அடர்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய டஸ்ட் இருக்குது. ஸோ இது இந்த க்ளீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபில்டர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக டீசல் இருக்குது. இந்த க்ரீன் கலர் திக் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டீசலு. இந்த லைட் க்ரீன் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வாட்டர் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதனால தான் 2 லேயராக வருது, இல்லாட்டி ஒரு லேயராக தான் இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மேலே அந்த ஒரு லேயர் மட்டும் தான் டீசல், மிச்சம் எல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான். ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த சம்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நல்லாலாம் சீமனை போட்டு கழுவிட்டு நம்ம காய வச்சுருக்கோம். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ மீன் டைமில் நம்ம ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து காய வச்சிடலாம். இப்போ ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சைடில் தான் நமக்கு ஃபில்டர் ஏரியா, அதனால் அங்கே மட்டும் நம்ம கெரோசின் ஊற்றிக்கிறோம்.
கெரோசின் ஊற்றிட்டு ஜஸ்ட் நம்ம உதறணும் அப்படின்னாவே உள்ள ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இப்போ இப்படி செக் பண்ணோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக தனியாக வந்துடும் ஏதாவது டஸ்ட்டு இருந்தது அப்படின்னா. ஓகே அவ்வளோதான் க்ளீன் பண்ணுற மெத்தட். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டேமேஜாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது ரீப்ளேஸ் தான் பண்ணி ஆகணும், க்ளீன் பண்ண முடியாது. ஓகே இப்போ வந்து க்ளீன் ஆகிருக்கும். இப்போ வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த சம்பு வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபில்டர் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபில்டர் வந்து சென்டரில் இதில் போட்டோம்னா அவ்வளோதான் அசம்பிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து அசம்பிள் பண்ணதை வந்து இந்த ஃபில்டரோட கேப்போட போட்டு நட்டை மட்டும் போட்டோம்னா அசம்பிளி கம்ப்ளீட்டட். ஸோ இதில் வந்து அந்த இது இருக்கும், இந்த லெதர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா என்ன ஆகும்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கரெக்டாக போடணும். கழுறது பெருசு இல்லை, இதை வந்து நம்ம திருப்பி போடுறப்போ கடைசியில் லீக் ஆகாமல் இருக்கணும். ஓகே இப்போ வந்து அதை எப்படி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே ஜஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க அந்த சம்பை மட்டும் நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே நட்டை போட்டுக்கலாம். ஓகே இப்போ இந்த சென்டரில் இருக்க அந்த நட்டை மட்டும் கரெக்டாக அதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த நட்டு போட்டுக்கலாம். நான் நட்டு போட்டு டைட் வச்சா அவ்வளோதான் அசம்பிளி கம்ப்ளீட். ஓகே இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.